இந்த இன்சிடென்ட்ல நல்லா கவனிங்க. எதிர்க்க நோ என்ட்ரியில் வந்து நம்ம காரில் வேணும்ன்ட்டு இடிச்சு கீழே விழறாங்க பாருங்க. ஆக்சிடென்ட் டைமில் இந்த டேஷ் கேம் தான் கார் வச்சிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மெகா பிக்சல் ஃப்ரண்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. டேஷ் கேம் ஆல்ஃபா அப்படின்ற மாடல். நைட் விஷன் இருக்குது, வைஃபை எனேபிள் இருக்குது, லூப் ரெக்கார்டிங் அதுவே ரெக்கார்ட் ஆகிடும், டேட்டாவும் ரெக்கார்ட் ஆகும். 128 GB மெமரி கார்டு, மெயின் யூனிட்டு, ஒரு 3mm ஹோல்டர் இருக்குது, அப்புறம் சார்ஜிங் மேனுவல். இதெல்லாம் வந்து பாக்ஸ் கூட வந்து உங்களுக்கு வரும். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிள் வித் Android 7, அதுதான் மெயின். மெமரி டைப் வந்து 3mm ஸ்டிக்கர். அது பவர் வந்து 5 voltage 2 amp தான் எடுத்துக்கும். 6000 ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து ஆஃபரில் கம்மியாக கிடைக்கும். ஆல்ஃபா G9 கார் டேஷ் மாடல். சரிங்களா? ஸோ அகர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு யூசர் மேனுவல் வித்தவுட் ஜிபிஎஸ், வித் ஜிபிஎஸ் இருக்குது. இது வந்து வித்தவுட் ஜிபிஎஸ். சரிங்களா? என்ன ஃபங்க்ஷன், ஸோ எப்படி வந்து வைஃபை ரெக்கார்ட் ஆகும், ஒரு வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர், இங்கே பாருங்க நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஃபிலிம் பாருங்க, அது கூட தனியாக ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து கீழே ஒட்டிடலாம் அதை. சரிங்களா? கீழே ஒட்டுறதுக்கு கேமராலையும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ராடக்ட் டேஷ் கேம் G9 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்காங்க. அதிக டெம்பரேச்சர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள் மைக் இருக்குது. ஸோ இன்பில்ட் வந்து மைக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜிபிஎஸ்க்கான லைட்டு. ஸோ இங்கே தான் வந்து ஸ்பீக்கரு. ஸோ இது வந்து ரிசீவர். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கிங்க அப்படின்னா யூஎஸ்பி, அதுக்கப்புறம் இந்த மெமரி கார்டு ரீடரு, அதுக்கப்புறம் பவர் பட்டன், அதுக்கப்புறம் இதில் வந்து இதுதான் வந்து லாக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒயர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். எங்கே பாருங்க, இந்த காரில் வந்து பிளக்இன் பண்ணுறதுக்கு ஒயர் வந்து நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இதில் இண்டிகேஷன் இருக்குது. அவுட்புட் மேக்ஸிமம் வந்து 2000 mAh வந்து பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு பாக்ஸ் கூட வரும். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 71 கிராம் தான் பாருங்க. சரியான லைட் வெயிட், ஹைலி போர்ட்டபிள். எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு காரில் ஃபிட் பண்ணி பார்த்தலாம் வாங்க. நீங்கள் காரில் ஃபிட் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க ஒரு QR கோடு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அதுவே ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை ஆப் ஸ்டோர்லையோ இந்த மாதிரி வில்டியூர் அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொடுக்குற செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு உங்களோட லோக்கல் வைஃபைல ஆட் கேமரா அலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒயரிங் செட் பண்ண சொல்லி அவங்க காமிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து அந்த அடாப்டரை வந்து பிளக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் வைஃபையில் வந்து G9 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அங்கே காட்டுது பாருங்கள். அந்த G9ல நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட் கேமரா கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து வந்துச்சு பாருங்க. ஸோ கேமரா டிஸ்பிளே வந்துடும். உள்ள செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கொலிஷன் சென்சிங் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் மெமரி கார்டு போட்டதை ஃபார்மேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற செட்டிங்ஸ் வேணும்னா அது எல்லாத்தையும் நம்ம லூப் ஆப்ஷன் அந்த மாதிரி பார்க் மானிட்டரிங், சரிங்களா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் முக்கியமான கேமரா செட்டிங். அதுக்கப்புறம் மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது அந்த அப்ளிகேஷனில் பேக் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இங்கே பாருங்கள் லைவாக வந்து கேமராவில் காட்டும். ஸோ நைட்டில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க 3 மெகா பிக்சல் எவ்வளோ குவாலிட்டியாக நைட் விஷனில் எப்படி தெரியுது கிளியராக பாருங்கள். சரிங்களா? ஸோ காரை வந்து பார்க் பண்ணியிருக்க ஏரியாவில் வந்து உங்களுக்கு காமிக்கும். இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த டேஷ் கேம் ஃபஸ்ட்டு ஒயரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் கிளாஸில் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்டிக்கரை ஒட்டி அதுக்கு மேலே வந்து இது பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் தான் அந்த கிளாஸில் வந்து ஒட்ட வேண்டியது. 2 ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா நமக்கு திருப்பி இன்னொன்று பண்ணிக்கலாம். ஒயரிங் வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அது உள்ளே எடுத்துகிட்டு வந்து இது சைடில் வந்து அப்படி எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய் ஃப்ரண்ட் சார்ஜிங் பாயிண்ட்டில் வந்து நமக்கு வரும். ஸோ பவரை வந்து ஒரு காருக்கு ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஈஸியாக. பட் மோஸ்ட் ஆஃப் த காருக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? நான் இந்த பக்கம் காட்டுறேன் வந்து ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் உங்களுக்கு கீழே விழாது. நான் உங்களுக்கு ரன்னிங்லையும் காட்டுறேன். நல்ல கிரிப்பாக வந்து பிடிச்சிருக்கோம். நமக்கு அந்த பயமே வேண்டாம் கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இண்டிகேஷன் லைட்டுமே ஃப்ரண்ட்டில் எலியும் ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு
ப்ளூ கலரில் வந்து லைட் இண்டிகேஷன் இருக்கும் லெஃப்ட் சைடு. ஸோ டே டைம் வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இதான் உங்களுக்கு ரியல் ஃபுட்டேஜ். இது வந்து ஈவினிங் டைமில், சரிங்களா? இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபிட் பண்ணி எப்படி அழகாக போயிட்டுருக்கு பாருங்க. காரில் கீழே விழவே இல்லை. நல்லா ஹீட் இருந்தாலுமே நான் பார்க் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்தேன், அப்பயுமே வந்து கீழே வரல. இதில் வந்து 128 GB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. 3 மெகா பிக்சல். இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வீடியோஸ் பார்க்குறது எல்லாமே. நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க, அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம்.